In the name of God, the most merciful, the most beneficent. NSMSH Holy Academy Lecture. This is chapter 23, part C, which covers illustrations on consignment accounting on the books of consignor. Fundamentals of financial accounting, accounting for specialized transaction, and in this chapter we will be discussing about consignments. In part A and part B we covered in detail, and we continue with the illustrations in part C, and if need be we will continue in part D some more illustration based on the questions raised by our Holy Academy students. Illustrations for accounting treatment in the consignor's books of accounts. Illustrations taken from CMA foundation level study material. Illustration number 6 and 7. Okay. Now, illustration 6. Ram of Patna consigns to Shyam of Delhi for sale at invoice price or over. So, what did that mean? Sale வந்து invoice price க்கு விக்கலாம், அதுக்கு கூடவும் விக்கலாம். So, what is the benefit of selling more than the invoice price? Shyam is entitled to a commission at 5% on invoice price and 25% of any surplus price realized. So, Shyam வந்து கூடுதலா வித்தார்னாக்கா 25% வந்து கமிஷன் கிடைக்கும் அந்த கூடுதல் பிரைஸ்க்கு. அடுத்தது Ram draws on Shyam at 90 days sight for 80% of the invoice price as security money. Security moneyங்கிறது எதுக்காகனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்ட் ஏ பார்ட் பில. அதாவது வந்து consignor wants to have security from consignee on the consignment. அவன் அனுப்புறதுக்கு ஒரு ஒர்த். ஸோ அந்த பொருளுடைய அந்த கன்சைன்மெண்ட்டுடைய ஒர்த்தில் 80% வந்து ஒரு பில் will be drawn by consignor, that means Ram. இங்க அதை வந்து Shyam accepted, that means consignee normally accept. இது ஒரு usual practice. அந்த பர்சன்டேஜ் வந்து வித்தியாசமா இருக்கலாம். ஸோ இந்த given எக்ஸாம்பிள்ல so there will be a 90 days sight and 80% of the invoice price வந்து ஒரு bills receivable வந்துருச்சு. இப்போ ராம் கையில வந்துருச்சு அப்படிங்கிறது நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ல புரிஞ்சுக்கிறோம். Then Shyam remits the balance of proceeds after sales, deducting his commission by side draft. அப்ப Shyam என்ன பண்ணுவாரு, வித்தத்துக்கு உட்பாடு இந்த பேலன்ஸ் அமௌண்ட் 80% ஏற்கனவே அவர் கொடுத்திருக்காரு, அதுல ஏதாவது ஒரு பார்ட் வித்துருந்தாருன்னா அந்த அட்ஜஸ்டபிள் அமௌண்ட்டுக்கு அந்த விற்ற பொருளுடைய அந்த சேல் வேல்யூவுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சைட் டிராப்டா அனுப்பிடுவாரு. அதாவது டிமாண்ட் டிராப்ட் மாதிரி பேமெண்ட் பேங்க்ல போட்டு எடுத்துக்கிற மாதிரி சைட் டிராப்ட் அனுப்பிடுவாரு. அண்ட் கூட்ஸ் இதான் டேர்ம்ஸ். இப்போ டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கூட்ஸ் கன்சைன்ட் பை ராம் டு ஷியாம் காஸ்டிங் 20,900 இன்க்ளூடிங் ஃப்ரைட் அண்ட் வேர் இன்வாய்ஸ் அட் 28,400. இப்போ ஃப்ரைட் சார்ஜ் உட்பட 20,900 காஸ்ட் யாருக்கு, ராம்க்கு. அந்த கூட்ஸ் அவர் கன்சைன்மெண்ட் அனுப்புறாரு. அவர் எவ்வளவு இன்வாய்ஸ் போடுறாருன்னா 28,400க்கு இன்வாய்ஸ் போட்டாரு. நவ் சேல்ஸ் மேட் பை ஷியாம் வேர் 26,760. டோட்டல் வந்து 26,760க்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ கூட்ஸ் இன் இஸ் ஹேண்ட், the goods in his hand unsold at 31st December. Why this information is given? ஏன்னா 31st டிசம்பருக்கு போது இது மேபி அக்கௌண்டிங் க்ளோசிங் பீரியடா இருக்கும். அந்த இயர் வந்து 31st டிசம்பர்ல அக்கௌண்டிங் க்ளோசிங் ஆகுது. அதனால இது இட் இஸ் அ ஸ்டாக். அன்சோல்ட் ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஸ்டாக். அந்த வேல்யூ அக்கௌண்டிங் க்ளோஸ் பண்றதுக்காக கன்சைனி அண்ட் கன்சைனர் அக்கௌண்ட்ல அக்கௌண்டிங் க்ளோஸ் பண்றதுக்காக இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெப்ரசன்ட் இன்வாய்ஸ் பிரைஸ் ஆஃப் 6,920 இன்வாய்ஸ் வேல்யூ ஒர்த்தான ஸ்டாக் வந்து அங்க இருக்குது, அந்த கன்சைனி கையில இருக்குது. அதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் வேல்யூ, ஒரிஜினல் காஸ்ட் இன்க்ளூடிங் ஃப்ரைட் இஸ் 5,220. இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சைட் டிராப்ட் ரிசீவ்ட் பை ராம். ஏன்னா அவர் வித்ததுக்கு சைட் டிராப்ட் அனுப்புறாரு. ஒரு 31st டிசம்பர் வரைக்கும் 6,280க்கு ஒரு சைட் டிராப்ட் பேமெண்ட்டும் அனுப்பிடுறாரு. இது நம்ம இப்போ இது அக்கௌண்டிங்ல நம்ம பார்க்கணும். அதர்ஸ் வேர் இன் டிரான்சிட். வேற எதுவும் பெண்டிங் இருந்துச்சுன்னா, அதர் அமௌண்ட்ஸா இருந்தா அந்த டிராப்ட் வந்துகிட்டு இருக்கு. இன் டிரான்சிட் மீன்ஸ் இட் இஸ் ஆன் தி வே, இட் இஸ் ஸ்டில் நாட் கம் yet. ஸோ அக்கௌண்டிங் நீட் நாட் பி ஒர்க் அவுட். ஆனா எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த அக்கௌண்டிங்கை நம்ம போட்டுக்கலாம். அக்ரூவல் பேசிஸ்ல நம்ம போட்டுக்கலாம். டிராஃப்ட் இன் டிரான்சிட் அப்படின்னு போட்டு நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக இந்த தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப what is required? Prepare necessary any ledger accounts. Questionல வந்து the question is not asking whether they want a consignor account or consignee account, but by default we understand
it is on the books of consignors. Okay, that means Ram's books. அதுல நம்ம இல்ல பண்ணணும். And any ledger accounts, key ledger accounts நம்ம மெயினா எடுத்துக்கணும். Consignment account and Shyam's account. ஏன்னா கன்சைனர்ல ஷியாம் வந்து ஒரு பார்ட்டி கன்சைனி, அவருடைய அக்கௌண்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், இந்த 3 key accounts இருக்கும். பிளஸ் அதர் அக்கௌண்ட்ஸ், மேபி பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு, அண்ட் டிமாண்ட் டிராஃப்ட் ரிசீவபிள் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் தட் this question may be expecting 3 or 4 ledger accounts only, which is we will be seeing it in this example. First, let us understand the terms of this consignment, which can be like rules forming for automatically passing the accounting entries. அது ரொம்ப முக்கியம். நமக்கு accounting entries பண்ணும்போது ஒரு transaction வந்தா ரூல்ஸ் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து என்ட்ரிஸை நம்ம ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பண்ண முடியும். அதனால from the question given that we can separate the rules to keep in our mind. So நம்ம வந்து we also understand since they are asking any ledger accounts, என்னென்ன மெயினான அக்கௌண்ட்ஸோ அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ we need to prepare the following ledger accounts. என்னன்னா consignment to Shyam of Delhi. ஏன்னா இது ஒரு consignment business, மெயின் மேஜர் இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட் வந்து consignment to Shyam of Delhi, consignment to Shyam account. அடுத்தது goods sent on consignment account, இது இதனுடைய அக்கௌண்ட். அடுத்தது Shyam's personal account, ஏன்னா Shyam's உடைய அக்கௌண்ட். அந்த மூணு தான் மெயினான அக்கௌண்ட்ஸ். அதர் அக்கௌண்ட்ஸ் மே பி தேர், பட் we will see these 3 accounts எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ரூல்ஸ் given என்னன்னா Shyam's கமிஷன் இருக்கு, 5% on invoice price and 25% on surplus price, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் Ram draws on Shyam at 90% side for 80% of the invoice price as security money, meaning if there is a transaction mentioned that consignment sent to Shyam to வந்தாலே அந்த வேல்யூக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா bills receivable அக்கௌண்ட் நம்ம ஜெனரேட் பண்ணணும். அதுக்காக இந்த ரூல்ஸை நம்ம டேர்ம்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 80% வேல்யூ. அதே மாதிரி Shyam remits the balance of proceeds after sales deducting his commission by side draft. அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Then we will read the transaction in order to make the entries. Entries எப்படி போடணுங்கிறத இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் நேரேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி என்ட்ரி போடலாங்கிறதுக்கு 2-3 ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் நான் சொல்லி தர்றேன். அதை ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டாக்கா ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம டீல் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எடுத்துக்குவோம். Goods consigned by Ram to Shyam costing 20,900 including freight and were invoiced at 28,400. இப்ப மெயின் வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியாச்சு. Goods consignmentக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தியரட்டிக்கல் பார்ட் ஏ பார்ட் பி ல பார்த்திருக்கோம். So it will be debiting consignment to Shyam account 28,400 debit to goods sent on consignment account 28,400. Though நம்ம கேர்ஃபுல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னாக்கா இந்த क्वेश्चनல வந்து லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் தான் டைரக்டா கேக்குறாங்க. We can directly go to the ledger accounts. இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக I am just starting first one transaction-க்கு journal entry எப்படி இருக்கும் அப்படிங்கறத இங்க நான் காமிச்சிருக்கேன். We will be discussing that. அப்புறமா நம்ம எப்படி ஷார்ட்கட் மெத்தட் என்னங்கறத நம்ம ஸ்ட்ரைட்டாவே பாத்துக்குறோம். This is just to explain to you ஒரு journal entry எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி இது. அடுத்தது இந்த goods sent on consignment account 7,500 to consignment to Shyam account 7,500 credit. எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த லோடிங், அதாவது ஆக்சுவல் இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து 28,400 பட் ஆக்சுவல் காஸ்ட் வந்து 20,900. how much is loading நம்ம தியரியில பார்த்திருப்போம். that means more than cost வச்சு நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம்னா that is called term is called loading. அந்த லோடிங் அமௌண்ட் வந்து 7,500. so goods sent on consignmentல 7,500 டெபிட் பண்ணிட்டு consignment to Shyam accountல 7,500 கிரெடிட் பண்ணிடுறோம். ஓகே, சோ இத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது ஆட்டோமேட்டிக்கலி இந்த ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்றோம், 80% பேமெண்ட் ஆன் த இன்வாய்ஸ் வந்து it is coming to 22,720. so it becomes bills receivable. Shyam account வந்து 22,720 கிரெடிட் பண்ணதா வேணா bills receivable அவர் அக்செப்ட் பண்ணிட்டதனால
we can say that Ram draws on Shyam at 90 days site for 80% of the invoice price as security money நிறைவேறிடுச்சு. So therefore Shyam has, as if he has paid 22,720 by way of bills receivable. So bills receivable account debit பண்ணிட்டு Shyam account credit பண்ணி இதை வந்து நம்ம இந்த மாதிரி லெட்ஜர்ல எழுதாம ஜேர்னல்ல எழுதாம டைரக்டா லெட்ஜர்லயும் எழுதிடலாம் இதே டிரான்சாக்ஷனை. இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப கன்சைன்மெண்ட் டு ஷியாம் டெல்லி அக்கௌண்ட் லெட்ஜரை ரெடி பண்ணிக்கிட்டு அதுல வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் 28,400, அப்புறம் வந்து அதனுடைய கிரெடிட் வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல 28,400. அப்புறம் அந்த லோடிங் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி 7,500, தட் மீன்ஸ் இன்வாய்ஸ் வேல்யூ லெஸ் இந்த காஸ்ட் 20,900, ஸோ 7,500. அப்போ அந்த லோடிங் வேல்யூவை நம்ம டெபிட் பண்ணிடுறோம். கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டு அண்ட் கன்சைன்மெண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பார்க்குறோம். இது இன்னொரு மெத்தட்ல நம்ம பார்க்கலாம்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் டைரக்டா லெட்ஜர் எழுதுறது நமக்கு கன்ஃபியூஷனா தெரிஞ்சுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த அளவுக்கு எழுதுறதுக்கு கன்ஃபியூஷனா, நார்மலா லெட்ஜர் டைப்புக்குள்ள ஒரு 4-5 டிரான்சாக்ஷன் எழுதுற மாதிரி நீங்க ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுடைய ஆன்சர் பேப்பர்லயே லெட்ஜரை பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டு நீங்க அழகா நீட்டா எடுத்து எழுதிட்டு போயிடலாம். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி கன்ஃபியூஷன், நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் மாதிரி ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஒர்க்கிங் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டி டயக்ராம் மாதிரி போட்டு, இந்த மாதிரி ஒரு டி டயக்ராம் போட்டுக்கிட்டு இதுல வந்து ஒர்க்கிங் நீங்க ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். இந்த டி டயக்ராம் ஒர்க்கிங் பண்ணும்போது இந்த கன்சைன்மெண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட், அப்புறம் கூட்ஸ் சென்ட் டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் இங்க எழுதும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், ஃபுல்லா எழுதுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக நான் சொல்ற ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னாக்கா, இப்ப கன்சைன்மெண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட் சின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கூட்ஸ் சென்ட் டு கன்சைன்மெண்ட் ஜின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஷியாம் அக்கௌண்ட SHO போட்டுக்கோங்க, இல்லைன்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க. இதை மாதிரி நீங்க ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல ஒரு 5-6 அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கும், நீங்க ஷார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒர்க்கிங் பேப்பர்ல இந்த மாதிரி நீங்க GC அப்படி எழுதிக்கிட்டு திரும்ப எடுத்து நீங்க இதை பார்த்து டிக் பண்ணிட்டு ஈஸியா லெட்ஜர்ல கிடுகிடு எழுதிட்டு போயிடலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதை நம்ம பார்ப்போம், எப்படி பண்றேன்னு பார்ப்போம். இந்த மெத்தட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஈஸியா தெரியுது, உங்களுக்கும் ஈஸியா தெரிஞ்சா நீங்க பின்பற்றுங்க. ஏன்னா உங்களுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. ஒன்னு வந்து டைரக்டா லெட்ஜரை பாக்ஸ் பண்ணிக்கிட்டு முதல்ல பார்த்த மாதிரி, இதுக்கு முந்தின ஸ்லைட்ல பார்த்த மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்க அதுல டைரக்டா எடுத்து எழுதுறது, கொஸ்டின்ல வந்து டிக் பண்ணிக்கணும் எதை பண்ணிட்டீங்கன்ட்டு. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ல ஒரு ஒர்க்கிங் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து டெபிட்ல இந்த சைட்லையும் கிரெடிட்ல இந்த சைட்லையும், இப்போ இதுதான் நீங்க எடுத்து எழுதும் போது இது வந்து கன்சைன்மெண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட், இது வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், அப்படி நீங்க டிக் பண்ணிட்டு எடுத்து எழுதிக்கலாம். இந்த கால்குலேஷன்லாம் அந்த ஒர்க்கிங்ல நீங்க நோட் பண்ணிக்கிட்டு நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி இந்த மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களுடைய ஓன் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன் இருந்தாலும் நீங்க எனக்கு தெரிவிக்கலாம், வாட்ஸ்அப்லயோ இல்ல இமெயிலையோ வந்து தெரிவிக்கலாம். Now let's follow this type of. இப்ப first let's see the rules இருக்கு. முதல் டிரான்சாக்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இதான் வந்து goods consigned by Ram to Shyam. நம்ம வந்து ஒர்க்கிங் பேப்பர்ல இந்த மாதிரி டி டயக்ராம் போட்டுக்கிட்டோம், பாஸ்ட் என்ட்ரிஸ். இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கு முத நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்றோம். இப்போ வந்து இதான் வந்து கன்சைன்மெண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட் 28,400 டெபிட், கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் வந்து 28,400. அடுத்தது நம்ம அந்த லோடிங் 7,500 கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் 7,500 டெபிட், அப்புறம் கன்சைன்மெண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட் வந்து 7,500 கிரெடிட். அப்புறம் இதனுடைய அடிப்படையில் we know already 90%, so 90 days site for 80% of the value. So 80% of the value நம்ம கால்குலேட் பண்ணி இந்த 22,720 வருது இந்த இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கு. So that amount will be bills receivable account debit, so Shyam account as if it is credited அப்படின்னு நம்ம. Okay, now the second transaction. first transaction நம்மளுடைய ஒர்க்கிங் ஷீட்ல அப்படி இருக்குது, இங்க பாருங்க அப்படி இருக்குது. இப்போ now we are taking the second transaction and converting into இந்த ஒர்க்கிங் ஷீட்ல டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். எப்படி பண்றோம்? சேல்ஸ் மேட் பை ஷியாம் were 26,000,
760. So sales made and அதை வந்து நம்ம so Shyam account 26,760 and consignment to Shyam அது வந்து கிரெடிட் பண்ணிடும் அந்த மாதிரி. ஓகே, தென் goods on is hand in Shyam's hand அப்படின்னா consignees ஹேண்ட்ல unsold at 31st December என்ன, it is as good as a stock on that closing day. ஏன்னா அக்கௌண்டிங் பீரியட் மேபி 31st டிசம்பர்ல க்ளோஸ் ஆகுது. அப்போ நம்ம அக்கௌண்டிங்ல க்ளோஸ் பண்ணி காமிக்கணும். கூட்ஸ் வந்து கன்சைனிட்டே இருந்தா கூட நம்ம புக்ஸ்ல வந்துட்ட மாதிரி காமிச்சு நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல திரும்ப ரீசெண்ட் கன்சைன்மெண்ட் மாதிரி நம்ம காமிக்கணுங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா ஸோ இந்த கன்சைன்மெண்ட் சென்ட் அக்கௌண்ட்ல 6,920 இன்வாய்ஸ் வேல்யூ அதை வந்து நம்ம கிரெடிட் கொடுத்துட்டு ஸ்டாக்கா டெபிட் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய கன்சைனர்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ஸ்டாக்கா டெபிட் பண்ணி காமிச்சிக்கிறோம். அப்புறம் எப்படி இந்த கன்சைன்மெண்ட்ல வந்து லோடிங் வருதோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்லயும் இந்த லோடிங் இருக்கும். அதுதான் வந்து இந்த ஒரிஜினல் காஸ்ட் இன்க்ளூடிங் ஃப்ரைட் வந்து 5,220, வேற இந்த இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து 6,920. ஸோ இந்த லோடிங் டிஃபரன்ஸ் எவ்வளவு 1,700. அந்த 1,700 நம்ம வந்து கன்சைன்மெண்ட் சென்ட் ஆன் கூட்ஸ்ல 1,700 டெபிட் பண்ணிட்டு ஸ்டாக் ரிசர்வ் அக்கௌண்ட் ஒரு ப்ரொவிஷனல் அக்கௌண்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிடுவோம். பிகாஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் இன்வாய்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால ஸ்டாக் ரிசர்வ் அக்கௌண்ட் ரெண்டுமே இன்டர்னல் அக்கௌண்ட் அண்ட் இட் வில் பி ரிவர்ஸ் டூரிங் தி நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஓப்பனிங்ல ரிவர்ஸ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இந்த 1,700 லோடிங்கை கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். தென் we have to calculate the commission belonging to due to Shyam. அது எப்படிங்கிறத இந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சுக்கிறதுக்கு now we will calculate that commission. அப்ப கமிஷன் எப்படி கால்குலேட் பண்றோம்? இன்வாய்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் நம்ம செட் பண்ணது வந்து 28,400. அன்சோல்டு ஸ்டாக் நமக்கு கிவன் ஆல்ரெடி இப்போ விற்கும் போது நமக்கு 31st டிசம்பர்ல கிடைச்ச ஃபிகர் வந்து இது இன்வாய்ஸ் பேஸ்ட் ஆன் இன்வாய்ஸ் வேல்யூ. அப்ப இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் சோல்டு நமக்கு கிடைச்சிருச்சு 21,480. இப்போ 5% கமிஷன்ங்கிறது இந்த அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம், அதை நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, அப்புறம் இந்த ஆக்சுவல் டோட்டல் சேல் ப்ரொசீட் வந்து 26,760 கூடுதலாக வச்சிருக்காரு. அப்போ சர்ப்ளஸ் வேல்யூங்கிறது வந்து ஸோ 26,760 மைனஸ் 21,480. அப்போ நமக்கு வந்து 5,280 வந்து சர்ப்ரைஸ் பிரைஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 5% ஆன் த இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் சோல்டு அது எவ்வளவு கண்டுபிடிச்சிடும் 1,074 and 25% on surplus price, so that is 1,320. Total of these two is 2,394. அதுதான் அந்த கமிஷன். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்க சப்போசிங் இஃப் யூ ஆர் ப்ராக்டிசிங் இன் இந்த மாதிரி நான் ஷார்ட் ஒர்க்கிங் பேப்பர்ல போடாம டி டயக்ராம் போட்டு ஒர்க்கிங் பேப்பர்ல போடாம டைரக்டா நீங்க லெக்சர்ல எழுதுற ஸ்டூடெண்ட்ல இருந்தால் இந்த மாதிரி எட்டி இருக்கும். இந்த மாதிரி இது 26,760 இந்த கன்சைன்மெண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு அதனுடைய டெபிட் வந்து ஷியாம் அக்கௌண்ட்ல நீங்க டெபிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அதே மாதிரி கமிஷன் கால்குலேஷன் ஷியாம் அக்கௌண்ட்டுக்கு நீங்க கிரெடிட் கொடுத்துட்டு இங்க வந்து கன்சைன்மெண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும். இதுதான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நீங்க அந்த லெக்சர் பேப்பரை உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல இருந்து எடுத்து பக்கத்துல பார்த்து கரெக்டா மாத்தி எழுதிட்டு இருக்கணும். அதை விட நான் சொன்ன வந்து டி டயக்ராம் போட்டீங்கன்னாக்கா ஷார்ட்டா நீங்க டக்குன்னு கொஸ்டினை பார்த்து டி டயக்ராம் முடிச்சதுக்கு போது இந்த டி டயக்ராம் வச்சுக்கிட்டு ஒர்க்கிங் பேப்பரை வச்சுக்கிட்டு லெக்சர்லாம் ஈஸியா ஜேர்னல்ல பார்த்து எழுதுற மாதிரி நீங்க எழுதிடலாம். அந்த மெத்தட் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வி ஆர் கண்டினியூங். ஸோ நவ் வி நோ தட் இப்ப அடுத்த பாயிண்ட் வந்துட்டோம். இப்போ இது வரைக்கும் இவ்வளவு டிரான்சாக்சனும் நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். இதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். 2 டிரான்சாக்சனை பார்த்து இவ்வளவு டிரான்சாக்சனும் நம்ம எழுதிட்டோம். இப்போ மூணாவது மேஜர் டிரான்சாக்சன் in a side draft received by Ram from Shyam up to 31st December was 6,280. அப்ப ஷியாம் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் கொடுத்துட்டோம். இப்ப பேங்க்ல அந்த டிராஃப்ட போட்டதா நம்ம கருதிக்கிட்டோம்னாக்கா பேங்க் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் அதர்ஸ் வந்து இன் டிரான்சிட்ல வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த இன் டிரான்சிட் எப்படி கால்குலேட் பண்றோம்னு சொன்னா ஷியாம் வந்து ஆல்ரெடி 22,720 பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்திருக்காப்ல செக்யூரிட்டி பேமெண்டா கொடுத்திருக்காமனு நமக்கு தெரியும். அதை நம்ம அவர்கிட்ட வந்ததா வச்சுக்கிடுவோம். அவரு வித்த அமௌண்ட் வந்து 26,760.
அது நம்ம இதில் கழிக்கணும். அவர் கொடுக்க வேண்டிய பணம் டெபிட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கமிஷன் அவருக்கு சேர வேண்டியது 2394 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 6 இப்போ கொடுத்துருக்க இந்த டிமாண்ட் டிராஃப்ட் 6280 அதில் கிரெடிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ 5536 எங்கேருந்து வருதுன்னா இந்த மீதி ஸ்டாக் இருக்கு இல்லையா, இந்த மீதி ஸ்டாக், இந்த ஸ்டாக்குக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், 80% நம்ம வந்து செக்யூரிட்டி பேமெண்ட் வாங்கி ஆகணும். அவர்கிட்ட இருக்க ஸ்டாக் வந்து நம்ம அனுப்புன மாதிரி, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, இயர் அண்ட் க்ளோசிங்னால திரும்ப வாங்கிட்ட மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம், இங்க கிரெடிட் கொடுத்துருக்கோம். இப்ப திரும்ப நம்ம அவருக்கு அனுப்புன மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த இதுக்கு 80% பில்ஸ் ரிசீவபிள் மாதிரி ஒரு அமௌண்ட் நம்ம வாங்கி ஆகணும். அந்த கால்குலேஷன் எவ்வளவு வருதுன்னா 5536 வருது. ஸோ இந்த அமௌண்ட் நம்ம கழிச்சுக்கிட்டோம்னாக்கா ஸோ த நெட் ஃபிகர் வந்து 902. இதைத்தான் வந்து டிடி இன் டிரான்சிட் வர்றதா நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். நார்மலா நீங்க லெஜர் அக்கௌண்ட் எழுதிருந்தீங்கன்னா, ஷியாம் அக்கௌண்ட் லெஜர் எழுதிட்டீங்கன்னா இந்த டெபிட் கிரெடிட்லாம் அதுல இருக்கும். அதுல பார்த்தாலே இந்த பேலன்ஸ் அமௌண்ட் தெரியும். அதையும் நீங்க பாத்துக்கலாம். எழுதி பார்த்துட்டு அப்ப என்ன பண்ணலாம், இந்த டிரான்சாக்சனை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு லெஜர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா கடைசியில் அந்த பேலன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க டிடி இன் டிரான்சிட் எழுதலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங்லேயே கால்குலேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஆல் த டிரான்சாக்சன்ஸ் இப்போ வந்து நம்ம எழுதியாச்சு. ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங் ஷீட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போய் இதை வச்சு நம்ம லெஜரை ஈஸியாக எழுதிடலாம். இதுதான் ஒர்க்கிங் ஷீட். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதி இதுக்கு மாத்திக்கிட்டோம், இங்க எழுதியாச்சு. இப்போ இந்த ஷீட்டை நம்ம கையில வச்சுக்கிட்டு அழகா, ஏன்னா இதுக்கு என்ன அக்கௌண்ட் டைட்டில் தெரியும், ஜி இது ஒரு அக்கௌண்ட் டைட்டில் தெரியும் நமக்கு, கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட், இது பில்ஸ் ரிசீவபிள், இந்த மாதிரி தெரியும். நம்ம மேஜரா உள்ள அக்கௌண்ட்ஸ் மட்டும் நம்ம எழுதினா கூட போதும். இந்த இல்லஸ்ட்ரேஷன் அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. வாட் யூ கேன் டூ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் எழுதுங்க, அப்புறம் அடுத்தது கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் எழுதுங்க, அப்புறம் வந்து ஷியாம் அக்கௌண்ட் எழுதுங்க. இது 3 மேஜர் ஐட்டம். இதெல்லாம் டை இருந்துச்சுன்னா அதையும் நீங்க எழுதிடலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், இதெல்லாம் நீங்க அப்புறமா கீழே சில்லறதா வேகமா எழுதிட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, அதுதான் வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒர்க்கிங் ஷீட்டை பார்த்து எப்படி பாஸ் பண்றோங்கிறத நம்ம ஒரு குவிக் ஷாட்ல பார்ப்போம். இதற்கு ஒர்க்கிங் ஷீட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த கலர்ல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த இதெல்லாம் வந்து இப்போ கன்சைன்மெண்ட் ஷியாம் அக்கௌண்ட் லெட்ஜரை ஓபன் பண்ணிட்டோம். இந்த இதுல உள்ள சி எங்க போட்டிருக்கோமோ அதெல்லாம் எடுத்து டெபிட்லாம் எடுத்து எழுதுறோம், கிரெடிட்லாம் எடுத்து எழுதுறோம். இதுக்கு என்ன அக்கௌண்ட் கவுண்டரா எழுதணுமோ, இப்போ 28,400 கான்ட்ராக்ட் இருக்கு ஜி, ஸோ கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். அப்படி நம்ம கான்ட்ராக்ட் 2 போட்டு நமக்கு லெட்ஜர் எழுத தெரியும். ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர் எழுதுறதுக்குலாம் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்க எல்லாம் கிளாடி மாதிரி எழுதுவீங்க. அதனால ஈஸியா நீங்க இதை பார்த்துட்டு கிட்ட எழுதிடலாம். இந்த லெட்ஜர் எழுதி முடிச்சோடையும் இந்த லாஸ்ட் ஃபிகர் வந்து பேலன்சிங் ஃபிகர், அண்ட் நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது வர்ற ஃபிகர், அதை வந்து கன்சைன்மெண்ட் டு ஷியாம் அக்கௌண்ட் ஏற்கனவே பார்ட்டி பில பார்த்துருப்போம். இட் வில் கோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் த பேலன்சிங் ஃபிகர். இதை முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் அந்த கலர்ல நீங்க மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ இதெல்லாம் நீங்க எழுதியாச்சு இல்லை, அதனால இதெல்லாம் டிக் பண்ணிருங்க, இல்லைன்னா டிலீட் பண்ணிருங்க. ஒன்று டிலீட் பண்ணிருங்க, இல்லைன்னா டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு இப்போ அடுத்தது கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் லெட்ஜர் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ அதுல எதெல்லாம் என்ட்ரு பண்றோமோ அது கலர்ல இருக்கு, அதெல்லாம் மட்டும் இந்த ஜின்னு உள்ளது மட்டும் இந்த 2 ஐட்டம் தான் உள்ளது. அதுக்கு பேலன்சிங் பண்ணிடுறீங்க. பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த பேலன்சிங் பண்ண கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் வந்து கூட்ஸ்ங்கிற ஸ்டாக் தராது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போயிருது. ஓகே, அடுத்து இப்போ இதையும் நீங்க டெலிட் பண்ணிருங்க. எதெல்லாம் இப்ப சியும் டெலிட் பண்ணியாச்சு, ஜியும் டெலிட் பண்ணியாச்சு. மீதி உள்ளதுல ஷியாம் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. ஷியாம் அக்கௌண்ட் மட்டும் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. டெபிட் ஐட்டம் ஒரு டெபிட் இருக்கு, மீதி மொத்தம் 3 கிரெடிட் இருக்கு. 3 எழுதிடுங்க. தென் இந்த மொத்தம் 4 கிரெடிட் ஐட்டம் இருக்கு, 4ஐயும் நீங்க எழுதிடுறீங்க. பேலன்சிங் பண்ணிடுறீங்க. இப்போ பேலன்ஸ் பண்ணாலும் இதே அமௌண்ட் தான் வரும். நீங்க யூ கேன் ஆல்சோ வெரிஃபை. நீங்க வந்து இந்த 80% ஆஃப் த ஸ்டாக்குக்குள்ள வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த பில்ஸ் ரிசீவபிள் அந்த அக்கௌண்டே தான் இதுல வரும். ஆனா நீங்க அதை கால்குலேட் பண்ணாட்டியும் பேலன்சிங் எவ்வளவுதான் வரும். பிகாஸ் யூ ஆல்ரெடி கால்குலேட்டட் டிராஃப்ட் இன் டிரான்சிட். ஒன்று இந்த அமௌண்ட் நீங்க கால்குலேட் பண்ணா இது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதான் வந்து ஷியாம் அக்கௌண்ட்டுடைய லெட்ஜர். நார்மலா இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இந்த 3 லெட்ஜர் அக்கௌண்ட் கொடுத்துட்டாலே போதுமானதாக இருக்கிறதுங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, மீதி எல்லாம் நீங்க தேவைப்பட்டா அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் ஒரு லெஜர் போடுங்க. அப்புறம் வந்து ஸ்டாக் ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் ஒரு லெஜர் கிரெடிட்ல, ஸ்டாக் அக்கௌண்ட் கிரெடிட்ல, அந்த மாதிரி நீங்க போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நீங்க முடிச்சது போது the main ledger accounts are completed. Subject to time available, you may write the other ledger accounts. Note these ledger accounts are in the books of RAM and this is most important. ஏன்னா டிஃபால்ட்டா நீங்க ராம் அக்கௌண்ட்ஸ்ல உள்ளதான் எழுதிருக்கீங்க. ஷியாம் அக்கௌண்ட பத்தி இங்க நீங்க எழுதல. ராம் புக்ஸ்ல ஷியாம் அக்கௌண்ட் எழுதிருப்பீங்க. ஆனா ஷியாமுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பத்தி கேள்வி இல்ல. எக்ஸாம்ல அது மாதிரி கேட்டிருந்தா மட்டும்தான் நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போகணும். இல்லைன்னா நீங்க டிஃபால்ட்டா கன்சைனர்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் நீங்க எழுதுறீங்க. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஹேவ் டு ரீட் த கொஸ்டின் கிளியர்லி வாட் த கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங். அதுதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். Next one is illustration 7. In this illustration and the question, journal entries in the books of Ashok is asked. அப்ப அசோக் யாரு? அசோக் is a consignor. Ashok sends goods on consignment basis to Srinivas. The terms are that Srinivas will receive the 10% commission on invoice price and 20% on price realized over and above the invoice price. அதிகமாக வித்தாக்கா 20% அந்த surplus priceக்கு கிடைக்கும். Srinivas will meet his expenses himself. இதெல்லாம் சீனிவாசனுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சீனிவாஸ் பார்த்துக்குவாரு அப்படிங்கிறது இதுல ஒரு நோட். We should remember. ஆனா எதெல்லாம் what are the things Srinivas consignors expenses, what are the things consignees expenses அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிலேட்டட் டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டு கன்சைன்மெண்ட் கூட்ஸ் தான் அது கன்சைனருடைய எக்ஸ்பென்சஸ். அப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள். அப்போ கன்சைனிக்கு சேல்ஸ்மேன் சேலரி இந்த மாதிரி சில இதெல்லாம் அவருடைய எக்ஸ்பென்சஸ். அது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்ட் ஏ பார்ட் பில படிச்சிருக்கோம். ஜஸ்ட் வி ரீகால் தட் திங்ஸ். ஓகே, யாரும் உதாரணமா அந்த எக்ஸசைஸ் மறுபடியும் பார்க்கணும்னா நாள் இருந்துச்சுன்னா ஏற்கனவே என்னுடைய வீடியோவை நீங்க பார்ட் ஏ பார்ட் பி திரும்ப ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே, நவ் அசோக் சென்ஸ் கூட்ஸ் whose cost was 16,000 at a pro forma invoice price, cost plus 25%, and spent 1,500 on freight charges. 16,000 தான் காஸ்ட். ஆனா இன்வாய்ஸ் பிரைஸ் வந்து காஸ்ட் பிளஸ் 25% கூடுதலா போட்டு அப்ப 25% ஆஃப் 16,000 என்ன? தட் இஸ் 4,000. ஸோ 20,000க்கு அவரு இன்வாய்ஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் 1,500 அவருக்கு ஃப்ரைட் சார்ஜஸ் காஸ்ட் வர ஆயிருக்கு. அதையும் நம்ம இந்த தகவல்ல பார்க்கணும். அடுத்தது ஸ்ரீனிவாஸ் அக்செப்டட் எ பில் ஃபார் 16,000 இம்மீடியட்லி ஆன் ரிசீவிங் த கன்சைன்மெண்ட். ஒரு பில்ஸ் ரிசீவபிள் ஐட்டம் வருது. ஹிஸ் எக்ஸ்பென்சஸ் வேர் 200 as rent and 100 as insurance. அவன் அந்த 200 ரெண்டும் 100 இன்சூரன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தகவல் இருக்குது. ஸ்ரீனிவாஸ் sold 3/4 of goods for 19,500. Okay, 3/4 of goods sold for 19,500. Part of sales were on credit and one customer failed to pay 400. அப்படின்னா என்ன அர்த்தம்? failed to pay 400 bad debts அர்த்தம். இந்த 400 ஒரு bad debts இருக்கு. இப்போ இதுக்கு தான் நம்ம journal entries எழுதணும். So let's see one by one transaction. How do we enter the straight away method? இதுக்கு ஒன்றும் ஒரு ஷார்ட்கட்லாம் இல்லை. நம்ம we have to understand the question and write the journal entries. அது எப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து வரோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேல டேர்ம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 10% கமிஷன் இருக்கு, 20% வந்து பிரைஸ் சர்ப்ளஸ் பிரைஸ் மேல ஒரு கமிஷன் இருக்கு. அப்புறம் ஸ்ரீனிவாஸ் எக்ஸ்பென்சஸ் டு ஹிம்செல்ஃப், அது அவர் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது தகவல் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி அசோக் சென்ட் கூட்ஸ் whose cost was 16,000 at pro forma invoice price, cost plus 25% and spent 1,500 on freight charges. அப்ப 16,000 பிரைஸ் வந்து 25% அதிகமா இருக்குன்னா அப்ப 25% அவன் 16,000 4,000. அப்ப 16 plus 4 வந்து 20,000. ஸோ அப்ப கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் வந்து 20,000. ஸோ டு கிரெடிட் வந்து கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஏன்னா நம்ம இதில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே இங்க நம்ம ஸோ இன்வாய்ஸ் பிரைஸ் எப்படி வருது அப்படின்னாக்கா ஸோ காஸ்ட் பிளஸ் 25%. காஸ்ட் இஸ் 16,000 பிளஸ் 4,000 இஸ் ஈக்குவல் டு 20,000. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த 1,500 ஃப்ரைட் சார்ஜஸ் பே பண்றாரு. ஸோ நேச்சுரலி அது கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிக்கிட்டு
ஏன்னா நம்ம கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் வந்து இந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி, இல்லைன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி. அதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே எக்ஸாம்பிளில் நம்ம தியரி படிக்கும்போது படிச்சிருக்கோம். அதனால எல்லா எக்ஸ்பென்சஸும் எல்லா கிரெடிட்டும் அங்கே தான் வரும். ஓகே, இன்கமும் அங்கே தான் வரணும். ஸோ அதனால கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து டெபிட் ஆயிருது. அது வந்து பேங்க்ல இருந்து பே பண்ணியிருக்காங்க நம்ம நினச்சிக்கிட்டு கிரெடிட் வந்து 1500 கொடுத்துட்டோம். கேஷ்னு பண்ணாலும் தப்பு இல்லை. ஸோ நார்மலி இட் இஸ் அட்வைசபிள் டு புட் பேங்க். ஓகே, ஏன்னா இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா மாதிரி உள்ள சுச்சுவேஷன்ல இங்க கேஷ் விட்டுட்டு பேங்க் எழுதுறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்தது the third entry, Srinivas accepted a bill. அதுல வந்து என்ன ஒரு தகவல், அடிஷனல் தகவல் என்னன்னாக்கா, his expenses were 200 as rent and 100 as insurance. நார்மலா இந்த இடம் வந்து ஒரு கன்ஃபியூசிங். இதுல his expenseங்கிறது we assume that Srinivas expenses. அப்ப Srinivas expenses இருந்தாக்கா இது வந்து it will not be concerning the consigners அசோக்குடைய புக்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா கன்சைனி அக்கௌண்ட்ல கொடுத்து 300 டெபிட் பண்ணிட்டு ஸ்ரீனிவாஸ் as if that he has paid. இது எப்படி அவங்க மென்ஷன் பண்றாங்க? பிகாஸ் இஃப் யூ கோ த்ரூ த தியரி, இன்சூரன்ஸ் லைக் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, எனி இன்சூரன்ஸ் லைக் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் லைக் எக்ஸ்பென்சஸ், இட் இஸ் பார்ட் ஆஃப் த கன்சைனர்ஸ் எக்ஸ்பென்சஸ், நாட் கன்சைனிஸ் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா அந்த ஃபுல் கன்சைன்மெண்ட் விற்காகட்டியும் திரும்பி வந்துடும். அப்ப இன்சூரன்ஸ் வந்து அந்த பொருளுக்கு அந்த கன்சைன்மெண்ட்டுக்கு கொடுக்குற இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த ரெண்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். எவ்வளவு விற்கிறோமோ அதுக்குள்ள எக்ஸ்பென்ஸ் கிடையாது, டைரக்டா அட்டாச் பண்ண முடியாது. ஸோ இட் வில் பி இன்டைரக்ட். ஸோ அதனால வந்து இட் இஸ் ஈவன் தோ த கொஸ்டின் இந்த கொஸ்டின் இட் இஸ் மென்ஷன் ஸ்ரீனிவாஸ் எக்ஸ்பென்சஸ் டு ஹிம்செல்ஃப், ஒரு க்ளூ மாதிரி கொடுத்தாலும் it will be wrong that if you assume that these expenses are Srinivas. It is not. It is consignors expenses. Therefore, consignment account la debit பண்ணிட்டு, but this amount is paid by Srinivas கருதி, so we are giving credit to Srinivas. அப்படி நம்ம இந்த என்ட்ரியை புரிஞ்சுக்கணும். So that is why I put this in. So in some question, if it is given like Srinivas expenses அப்படி கொடுத்திருந்தா, so because it is incurred by Srinivas and he met the Srinivas, அப்ப நம்ம அசோக்குட புக்ல இந்த என்ட்ரி தேவையில்லை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது bills receivable. Srinivas accepted a bill for 16,000. So bills receivable account 16,000. Srinivas கொடுத்துட்டா 16,000 நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம். Now the following journal entry, further journal entry. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா நியூ டிரான்சாக்ஷனா படிச்சுட்டு நம்ம அந்த டிரான்சாக்ஷனை பார்ப்போம். Srinivas sold 3/4 of goods for 19,500. அப்ப அவர் சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு? இந்த சீனிவாஸ் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிட்டு 19,500 வர வேண்டியது பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல 19,500 கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்ப பார்ட் ஆஃப் சேல்ஸ் வேர் ஆன் கிரெடிட் அண்ட் ஒன் கஸ்டமர் ஃபெயில் டு பே 400. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது ஒரு பேட் டெட்ஸ். இப்ப இந்த பேட் டெட்ஸ் பத்தி நம்ம அந்த டிரான்சாக்ஷன் வரவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Now let us solve this thing. This transaction sales நமக்கு முடிஞ்சிருச்சு. What is the next transaction? இந்த consignment accountல 2,400 debit பண்ணிட்டு Srinivas account credit பண்றோம். ஏன்னா because this is forming his commissions. எப்படி இந்த கமிஷனை கால்குலேட் பண்றோம் சொன்னா 10% on 10% of the invoice value. நம்ம எவ்வளவு இன்வாய்ஸ் பண்ணமோ அதனுடைய 10% வந்து 1,500. ஏன்னா 20,000 இன்வாய்ஸ் 3/4 தான் சேல் பண்ணிருக்காப்ல. அப்ப 3/4 முக்கால். அப்ப வந்து 15,000 உடைய 10% 1,500 பிளஸ் 20% ஆஃப் த சர்ப்ளஸ் பிரைஸ். சர்ப்ளஸ் பிரைஸ் எவ்வளவு? அவர் வித்திருக்கிறது 19,500. அதுல 15,000 கழிச்சுக்கிட்டாக்கா மீதி இருக்கிறது வந்து அந்த 4,500 வரும். அந்த 4,500 உடைய 20% அப்படிங்கிட்டு பாத்தீங்கன்னா 900 வரும். So 1,500 plus 900 is 2,400. அதுதான் கமிஷன். So கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல கமிஷனை எழுதிக்கிட்டு, because consignment account is as good as like a profit and loss account, நம்ம பார்த்து ஏற்கனவே அதுல நம்ம டெபிட் பண்ணிட்டு சீனிவாஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம். அடுத்தது the stock
மீதி அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ க்ளோசிங். அப்ப எவ்வளவு மீதி ஸ்டாக் இருக்கு இல்லையா, அப்ப இந்த கன்சைன்மென்ட் ஸ்டாக் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். இந்த கன்சைன்மென்ட் ஸ்டாக் எவ்வளவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1/4 வேல்யூ ஆஃப் 21,500. ஏன் 21,500? ஆக்சுவல் ஸ்டாக்குடைய வேல்யூ வந்து எவ்வளவுனா நாட் ஓன்லி 20,000 பிளஸ் அந்த இன்வாய்ஸ் வேல்யூ. அந்த இன்வாய்ஸ் வேல்யூடைய வேல்யூ வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 20,000 பிளஸ் 1,500 ஃப்ரைட் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து 20,000 பிளஸ் 1,500 இட் பிகம் 21,500. அதனுடைய 1/4 வேல்யூ, ஏன்னா முக்கா பங்கு வித்தாச்சு, மீதி 1/4 இருக்குல்ல, அதனுடைய வேல்யூ வந்து 5,375. இப்ப அதுதான் கன்சைன்மென்ட் ஸ்டாக் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டு கன்சைன்மென்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது க்ளோசிங் ஸ்டாக் மாதிரி நான் வச்சுக்கிறேன். கன்சைன்மென்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு க்ளோசிங் ஸ்டாக் மாதிரி கிரெடிட் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகே, so that is that. Is the invoice price 20,000 தான் நம்ம இன்வாய்ஸ் பண்றோம். அதுல மீதி உள்ள பங்குக்கு we have to give that credit to the consignment account and goods sent on consignment accountல டெபிட் பண்ணிடுறோம். ஓகே, பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து கணக்க முடிக்கிறோம். so accounting is closing now. so for that purpose what we do is that goods sent on consignment accountல மறுபடியும் நம்ம, because we are sending goods, the remaining 1/4, so that is 4,000. அப்ப கன்சைன்மென்ட் அக்கௌண்ட்ல நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். இங்க டெபிட் பண்ணிட்டு கன்சைன்மென்ட் அக்கௌண்ட்ல நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, வந்துட்டதா ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். now because actual cost value of 16,000, okay, 16,000 the cost value, அதனுடைய 1/4 தான் இந்த 4,000. பட் ஆக்சுவல் இன்வாய்ஸ் வேல்யூ வந்து 5,000 வரும். 20,000 வகையில 5,000 வரும். ஸோ there will be a loading. அந்த லோடிங் வந்து 1,000. அந்த 1,000 லோடிங் வந்து நம்ம வந்து ரிசர்வ்ல வைக்கிறதுனால கன்சைன்மென்ட் அக்கௌண்ட்ல 1,000 டெபிட் பண்ணிட்டு கன்சைன்மென்ட் ஸ்டாக் ரிசர்வ்ல கிரெடிட் பண்ணி டெம்பரரியா வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல இது ரிவர்ஸ் ஆயிரும். இந்த கன்சைன்மென்ட் ஸ்டாக் ரிசர்வும் ரிவர்ஸ் ஆயிரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டையும் நம்ம பண்ணிடுறோம். ஸோ பிகாஸ் தி ஸ்டாக் இஸ் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட், இது இந்த ரிசர்வ். அதனால அடுத்தது the 400. என்ன 400? இந்த கஸ்டமர் failed to pay 400. இந்த 400 வந்து really it is the consignor's expense. கன்சைனர்ஸ் யாரு? அசோக். அசோக்குடைய எக்ஸ்பென்ஸா தான் பேட் டெட்ஸா இருந்தாலும் இது அசோக்குடைய எக்ஸ்பென்ஸ் தான். ஈவன் தோ இந்த கொஸ்டின் இட் இஸ் மென்ஷன் ஸ்ரீனிவாஸ் எக்ஸ்பென்சஸ் டு ஹிம்செல்ஃப், பட் த பேட் டெட்ஸ் வந்து ஸ்ரீனிவாஸ் எக்ஸ்பென்சஸா கருதப்பட முடியாது. why? you remember, you just recall when you study the theory, unless there is a del creditor commission is given to the consignee, bad debts kind of things cannot be treated as consignee's expense. del creditor commission extra commission கொடுத்தா தான் bad debts இருந்தாலும் consignee ஒத்துக்குவாரு. ஆனா நம்ம del creditor commission கொடுத்ததா இந்த क्वेश्चनல இல்ல. so therefore this 400 has to be borne by Ashok, who is the consignor. so அதனால consignment accountல 400 எழுதிக்கிட்டு ஸ்ரீனிவாஸ் அக்கவுண்ட் கிரெடிட் கொடுத்துறோம். அடுத்தது so இந்த 3,575 கன்சைன்மென்ட் அக்கவுண்ட் எழுதிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கால்குலேட் பண்றோம். இது எப்படி கால்குலேட் பண்றோம்னா, we know based on நம்ம லெட்ஜர் எழுதி பார்த்தாலும் தெரியும், இல்லைன்னா நம்ம ஒரு சின்ன ஒர்க்கிங் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம தெரியும். என்ன எப்படினாக்கா, இப்போ வந்து இந்த கன்சைன்மென்ட் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா 20,000 இன்வாய்ஸ் வேல்யூ பிளஸ் ஒரு 1,500 ஃப்ரைட்டுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த 300 எக்ஸ்பென்ஸ் நம்ம பே பண்ணிக்கிட்டோம். 2,400 கமிஷன் பே பண்ணியிருக்கோம். அந்த 1,000 நம்ம வந்து லோடிங் வேல்யூவையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். 400 பேட் டெட்ஸையும் அக்செப்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் கன்சைன்மென்ட் அக்கவுண்ட்ல நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அமௌண்ட்லாம் நம்ம வருஷப்படுத்தி டோட்டல் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சேல் வேல்யூ வந்த வகையில 19,500 நமக்கு வந்துருச்சு. அப்புறம் ஒரு 5,375 ஸ்டாக் கால்குலேட் பண்ண போது நமக்கு வந்த அமௌண்ட் இது.
பிளஸ் ஒரு 4000 வந்து இந்த இன்வாய்ஸ் வேல்யூ நம்ம கழிச்சுக்கிட்டோம். ஏன்னா ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்ல இந்த 20,000 நம்ம டெபிட் பண்ண வேண்டிய 1/3 1/4 இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ த ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 3,575. இதை வந்து இப்போ புதுசாக நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது 3,575 கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் எழுதிட்டு அதை ப்ராஃபிட்டா நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் எழுதிக்கிட்டு நமக்கு இது வந்து இந்த டீல்ல நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அப்படின்னு நினைச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கை தவிர மீதி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணுங்கிறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சி இது வரைக்கும் உள்ள கன்சைன்மெண்ட்டுக்கு இந்த க்ளோசிங் பீரியட்ல 3,575 is the profit. So profit and loss account is credited. Consignment account is debited. இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. இல்லைன்னா நம்ம கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் லெட்ஜர் எழுதி பார்த்தாலும் இந்த பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு நமக்கு டைம் இருக்காது. இப்படி ஒரு சின்ன ஒர்க்கிங் போட்டு கிடுகிடுன்னு முடிச்சுக்கிறது நல்லது. ஓகே, அடுத்தது கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் 16,000 டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு 16,000. ஏன்னா இந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல உள்ள சென்ட் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து தானே நம்ம கூட்ஸ் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணியிருப்போம். ஏன்னா கன்சைன்மெண்ட் சென்ட் டு வாட் இஸ் ஹிஸ் நேம் ஸ்ரீனிவாஸ் டெபிட் பண்ணிட்டு கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த அக்கௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம எங்கேருந்து கொண்டு வரணும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து கொண்டு வரணும். அந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்றதுனால அதை டெபிட் பண்ணி இந்த என்ட்ரியை நம்ம க்ளோஸ் பண்ணி முடிக்கிறோம். இதுதான் இந்த. Thank you. So we have seen question number 6 and 7 of this material. If you have any further question or doubt, please do not hesitate to ask me. We can do, and even you can suggest if there is some more illustration that I need to explain. Put it in this kind of explanation table. Okay. Thank you. எல்லா புகழும் இறைவனுக்கே.